ரொம்ப வருத்தமாக இருக்குல்ல உங்களுக்கு? இல்லை நான் சொல்லிடுறேன். இல்லை காரணத்தை சொல்லிடுறேன். ஏன்னா என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒய் சாமுவேல் ராஜசேகர் ரெட்டிங்கிற பேரை மாற்றி சொல்ல சொல்கிறீங்களா? இல்லை, அவர் என்ன சொன்னார்? இருங்க சார், பின்னணி தெரியாமல் எங்கிட்ட ராஜாட்ட கேள்வி கேட்கப்படாது. அதாவது ஒய் சாமுவேல் ராஜசேகர் ரெட்டி, அவருக்கு பேரே திருப்பதி வெங்கடசாமிக்கு என்ன பேர்? ஏழுமலையான்னு பேர். ஆனால் சாமுவேல் ராஜசேகர் ரெட்டி என்ன சொன்னார்? 2 மலை தான் அவருக்கு சொந்தம், அதனால் மீதி 5 மலையில் சிலுவையெல்லாம் பிளான்ட் பண்ணலான்னு சொன்னாரா சொல்லலையா? பண்ணினாங்களா பண்ணலையா? அப்போ மத ரீதியாக ஆட்சி நடந்துதா நடக்கலையா? அதை ஏன் சொல்லக்கூடாது? நீங்கள் மத ரீதியாக மத வெறியோடு ஒரு ஆட்சி செயல்படும், ஒரு முதலமைச்சராக இருந்தவர் செயல்படுவார். அவர் குடும்பங்கள் நேத்திக்கு அவங்களுடைய மனைவி சொல்லியிருக்காங்க, நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் நாங்கள் எப்படியே உங்களையும் என்னையும் ஏமாற்ற, நான் உங்களையும் பேர் என்னன்னு கேட்கல, இருந்தாலும் சொல்கிறேன், உங்களையும் என்னையும் ஏமாற்ற கோயிலுக்கு போகிறேங்கிறாங்க. அதனால் நடந்ததை சொல்கிறதுல தப்பில்லை. எது எது நான் இதை பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு, நடக்கட்டும். லெட் இட் கோ டு லாஜிக்கல் எண்டு. நிலங்கள் பற்றி ஒரு குற்றச்சாட்டு இந்து சமய அறநிலையத்துறை வந்து நிலங்களை வந்து மீட்கவே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு புக்கு போட்டிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை சார்பா எவ்வளோ கடந்த வருடம் வந்து எவ்வளோ நிலங்கள் மீட்கப்பட்டிருக்குங்கிற புக்கு போட்டிருக்காங்க. புக்கை பார்த்துட்டு நீங்கள் படிக்கிறீங்களா? ஏன்னா அந்த பொய் கணக்குன்னு சொல்கிறதுனால கேட்குறேன். இல்லை, நான் சொல்கிறது இப்போ வடபழனியில் கூட அவங்க மீட்டதாக சொன்னாங்க. ஆனால் அது என்னன்னா லீஸ் பீரியட் முடிஞ்சு ரிட்டர்ன் ஆகிருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதையும் இவங்க நிலத்தை ஆக்கிரமிப்பை மீட்டதாக கிளைம் பண்ணுறாங்க. என்னோட ஒரே கோரிக்கை, 4 லட்சத்தை நான் உங்களுக்கு டு தி லாஸ்ட் டிஜிட் சொல்லியிருக்கேன். அவங்க இதில் இருக்கிறத 4,76,581 ஏக்கரை நீங்கள் இன்னும் இதை நான் ஏற்கனவே சொன்னது உங்கள் மூலமாகவும் திருப்பியும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அதை மாத்திரம் சொல்லிட்டீங்கன்னா உலகம் பூரா பிச்சை எடுத்து அந்த இடத்துக்கு வேலி போட்டு தர வேண்டியது என் வேலை. சேகர் பாபு அப்பா விட்டு நிலம்னா அவர் வந்து வேலி போடாமல் வச்சுருப்பாரா? இல்லை கமிஷனரோட ஹெரிடிட்ரி ப்ராப்பர்ட்டி வேலி போடாமல் இருப்பாரா? ஏன் சார் போடுறதில்ல? முஸ்லீம்கள் அவங்க சொத்துக்களை வேலி போட்டு காம்பவுண்ட் வால் போட்டு பாதுகாக்கிறாங்கல்ல. நீங்கள் கோவிலை வச்சுக்கலைன்னா நாங்கள் கேட்க போகிறதில்ல. கோவில் உங்கள்கிட்ட இருக்கிறத அதை வேலி போட்டு பாதுகாத்துருக்கணுமா வேண்டாமா? சரி, ஆக்கிரமிப்பு இன்றைக்கி அகட்டினேன்னு சொல்கிறீங்க. ஏதோ ஒரு திராவிடியன் சீஃப் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டராக இருக்கிறத தானே ஆக்கிரமிச்சிருப்பான். அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறோம்? முன்னாடி இருக்கிற எல்லா அறநிலைத்துறை அமைச்சரையுமே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுங்கிறேன். நான் நடவடிக்கை எடுங்க. இந்து கோவில் சொத்துன்னா விட்டெறிஞ்சு கிடக்கா? அதனால் சேகர் பாபுவோட பம்மாத்து வேலைகள், இந்துக்களை ஏமாற்றுகின்ற வேலை, அல்லூலியா பாபு தான் அவருங்கிறத மறைக்கிறதுக்காக பண்ணுறது. ஐ கேனாட் அக்செப்ட். சார் மதம் மாற்றம் ஏன் சார் பண்ணணும்? அப்படி இல்லை, சேகர் பாபு வந்து விபூதி குங்குமம்லாம் வச்சுக்கிறாருல்ல. ஆனால் அவர் யார்? உள் மனசில் அல்லோலியா, உள் மனசில் கிறிஸ்டியன். நீங்கள் வெளியில் நீங்கள் திருச்சியில் இருக்கிற பிரபலமான சிவன் கோயில், பொதுவாக கோயிலில் போனோம்னா அந்த சூப்பரண்டு இல்லை ஈவோ அவங்க வந்து நம்மளை வந்து பார்ப்பாங்க, எப்படி இருக்குங்க என்ன இது. அங்கே வரல. நான் கேட்டேன், சூப்பரண்டு இல்லையா இங்கேன்னு. இல்லை, அவர் கொடி மரத்துக்கு உள்ளே வர மாட்டார் அப்படின்னா. ஏன்னு கேட்டேன்.
இது சாத்தான் இருக்கிற இடம். ஏன்னா அவர் ப்ராக்டிஸிங் கிறிஸ்டியன். நீங்கள் சமூக வலைதளத்தில் இந்து உணர்வாளர்கள் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் காரை எடுத்துட்டு சர்ச்சுக்கு சர்வீஸுக்கு போனதெல்லாம் வந்திருக்கு படம் நடக்குது. ஏன்னா உத்தியோகத்துக்கு இந்து மதம் வேணும், ரிசர்வேஷன், அதில் வேலைக்கு வரணும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது கிறிஸ்டியானிட்டி. இது எத்தனை பர்சன்டேஜில் இருக்குது தெரியுமா? அதனால் இருக்கிற விஷயத்தை நம்ம பிளைனாக ராஜா பேசிட்டாங்கிறதுனால அவருக்கு என் நண்பர் பேர் தெரில, அவர் கோவம் வரக்கூடாது. என்ன, நன்றி. ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. அவர் பேர் என்ன? செல்வ பெருந்தொகை. நிறைய பணம் சேர்த்துட்டாருன்னா சார், ஒரு பேங்கோட கிளாஸ் 4 எம்ப்ளாயி, முன்னாள் கிளாஸ் 4 எம்ப்ளாயி ஆஃப் அ பேங்க் தானே. இவ்வளோ சொத்துக்கள் எங்கே வந்தது? லண்டனில் இருக்கிற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு அவரோட மனைவி டைரக்டராக இருந்தாங்களா இல்லையா? ஆன் இஸ் ஓன் வாலிஷன் ஹி அட்மிட்டட். அவர் காமராஜர் பற்றி அவர் பேசலாமா? இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஆளே கிடைக்காம புதிய பாரதத்தில் கொஞ்ச நாள், புதிய தமிழகத்தில் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தையில் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் பகுஜன சமாஜ் கட்சியில் கொஞ்ச நாள் இருந்தவரை வாடகைக்கு வாங்கி கொண்டாந்து தலைவர்னு வச்சுருக்கு. பாமக ஒரிஜினல் காங்கிரஸ்காரங்க எங்கிட்டயே பேசுகிறாங்க. நீங்கள் நல்லா சொல்கிறீங்க சார், எங்களால் முடியலை, நீங்கள் சொல்லுங்கங்கிறாங்க செல்வ பெருந்தொகையை பற்றி. அதனால் இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கூட அவர் சேர்க்கணும்னு திரு ஜெய்சங்கர் பகுஜன் சமாஜ் கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரி கேட்டிருக்கார். அதனால் இந்த மாதிரியான ஒரு டெயின்டட் பர்சன் நீங்கள் எப்படி காமராஜர் பேசுகிறீங்கன்னு நான் கேட்குறேன். அதனால் இதுக்கு மேலே இதுக்கு பதில் சொல்லணும்னு நான் ஃபீல் பண்ணது. எது இல்லை இல்லை அவர் பேரில் ஆடிட்டர், என் நண்பர் ஆடிட்டர் பாண்டியனோட கொலை வழக்குலையும் அவர் தான் ஏ1 அக்யூஸ்டு. அந்த கேஸ் எப்படி அக்யூட் ஆச்சுங்கிறதும் தெரியும். அதனால் நான் ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி சிட்டிசன், அதனால் ஒரு கோரிக்கையை வச்சுருக்கேன்னா அதை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு. அதனால் பார்ப்போம். ஏன்னா நாம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸை யூஸ் பண்ணுறதில்ல, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை அவர்கள் பார்ப்போம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.